நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் அவனிலே அப்படின்ற மாதிரி பாரதியார் அவர்கள் அன்று சொன்னார்கள். ஒருவேளை நடிகர் விஜய் அவர்களை பார்த்து தான் சொன்னாரான்னு தெரியல. 41 உயிர் வந்து போயிருக்கு. அதிலும் விஜய் அவர்கள் கண்ணுக்கு முன்னுக்கே அந்த அநியாயம் நடந்தது. பிந்தி வந்தாரு, முந்தி ஓடினாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிந்தபடியால் தான் அவர் அங்க என்ன நடக்குது அப்படி இப்படின்னு போட்டு தண்ணியை தூக்கி எறிஞ்சு போட்டு அவர் வந்து ஓடுறாரு. அவர் அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கே தெரியும். அவர் அங்க இருக்கக்குள்ளேயே ஒரு 7-8 பேரோட நிலைமை மோசமாச்சு. சரி, அவர் வந்து ஓடுறாரு. ஓடி காருல இருந்து திருச்சிக்கு வந்து போறாரு. அங்க போய் வந்து ஏர்போர்ட்ல இறங்குறாரு. ஏர்போர்ட்ல இறங்கிக்குள்ள பத்திரிகை நிருபர்கள் கத்துறாங்க. அவர் அங்க போற டைமுக்குள்ள 31 பேரோட உயிர் வந்து போச்சு. ஐயா, அந்த 31 பேரோட உயிர் போயிருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கத்துறாங்க. காது கேட்காத மாதிரி ஓடுறாரு. கடைசியில ஒரு நிருபர் வந்து, யோ 31 பேரோட உயிர் போயிருக்கியா, என்னையா ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ள அந்த மனுஷன் உள்ளுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் சென்னைக்கு விமானத்தில் வாராரு. எல்லா டிவியில சோசியல் மீடியால இதுதான் ஹைலைட். இதை போடாத சேனலே இல்லை, பேசாத நபர்களே இல்லை. இவருடைய கையில மொபைலு, டேப்லெட்டு எல்லாமே இருக்கு. இவர் கூட வந்தவர்கள் நிலையும் இருக்கு. அவரை சென்னையில் இறங்குறாரு. அவர் வந்து இறங்கின அந்த இதுதான் அவரோட கேவலமான முகத்தை காமிச்சு. அவர் இறங்கி வரைக்குள்ள அவருடைய முகத்தில் சிரிப்பு. அங்க அவரை பார்க்க வந்த சென்னையில் கூடியிருந்த மக்கள், அவருடைய ஸ்கூல் பசங்களான்னு தெரியல, அவங்க அந்த அவரை பார்க்க வந்த மக்கள்கிட்ட சிரிப்போட கையை காமிக்கிறாரு. அங்க இருந்த ஊழியர்கள்ட்ட வந்து போட்டோ எடுக்கிறாரு. பத்திரிகை நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நின்று ஒரு ஆம்பளை மாதிரி பதில் சொல்ல முடியாம ஓடின ஒரு நபர் அங்க சென்னை இவ்வளவு கோர கொடூரம் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் இவர் தான். அப்ப அவர் வந்து அங்க இறங்கினதுக்கு அப்புறம் எப்படி அவனால சிரிக்க முடியுது, அந்த கூட்டத்தோட நின்று செல்ஃபி எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் வீட்டை போயாச்சு. நல்லா தூங்கி போட்டு எல்லா தலைவர்களும் காரூர்ல இருக்காங்க, மக்களா இருக்காங்க. அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ல போனவர் பல கட்சியாளர்களும் இருக்காங்க இவங்களுக்காக. அப்ப அவங்க இரவு ஃபுல்லா தூங்காம சாப்பிடாம மக்களோட இருந்தாங்க. இந்த ஆள் வந்து அடுத்த நாள் மதியத்துக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் இப்படி அப்படி இப்படின்னு, அதுவும் எவனை எழுதி கொடுத்ததை போட்டிருக்கு. அப்ப இதை பார்க்கக்குள்ள எத்தனை பேருக்கு வேதனையா இருக்கும், கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்ப இத வந்து பிக் பாஸ் ஓவியா முதல் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியை சகோதரி, அந்த சகோதரியோட தங்கச்சிகள் வரைக்குமே வந்து குரலை கொடுக்குறாங்க. உலகம் ஃபுல்லா குரலை கொடுக்குறாங்க இந்த விஜய் செய்த கேவலமான செயலுக்கு. அதுக்கு இந்த விஜயோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சகோதரிகளோட ப்ரொஃபைலோட எடுத்து அந்த சகோதரிகளை கேவலமா மார்பிங் பண்ணி போட்டு சோசியல் மீடியால போட்டு இவங்களை டேக் பண்ணி மிரட்டல். இதை பத்தி நீ பேசக்கூடாது, இந்த காணொலியை நீ வந்து டிலீட் பண்ணி நீ மூடிக்கிட்டு இரு. அதுல ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன், அடுப்பங்கரையில் இருக்க வேண்டியவளுக்கு இங்க என்ன வேலைன்னு. விஜய் ரசிகர்களோட மனப்பாங்கு. இப்படியான விடயங்கள் நடக்குது. ஸோ இது ஒரு முதலாவது விடயம் நான் வந்து இதுல பேச எடுத்துக்கிட்டது. ரெண்டாவது, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இந்த நடிகர் விஜயை குறை சொல்ல, அதை கண்டிக்க இல்லை. ஆனா நியாயமா அவர் கண்டிச்சிருக்கணும். விஜய் செய்த கேவலத்தை சொல்லியிருக்கணும். ஆனா அவர் பண்பானவர், அதை பத்தி தொடாம அங்க இறந்த உயிர்களுக்கு அவர் தனது இரக்கங்களை தெரிவித்தார். அவங்களுக்காக மன்றாட்டுக்களை வச்சார். அதே நேரத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்க மக்கள் வந்து நல்ல மாதிரி பிழைக்கணும்னு கடவுளை மன்றாடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு கீழே இந்த விஜய் கொடுத்து வச்சிருக்கிற சிலதுகள் பிஸ்கெட் போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி இந்த சோசியல் மீடியால கோல்ட் காயினை கொடுத்து வச்சிருக்காரு. உலகத்திலேயே தன்னுடைய படத்தோட வசூல இதுதான் என்னோட படத்தோட வசூலன்னு முதல் போட்டு ஆரம்பிச்சு வைத்த நபர் இந்த விஜய். அது போஸ்டர்ல மட்டும், டிஜிட்டல்ல மட்டும், படத்துல இருக்காது. அதே நேரத்தில் இந்த சோசியல் மீடியால இருக்கிற நபர்களை கைக்குள்ள வச்சிருக்கணும்னு வீட்டை கூப்பிட்டு பிரியாணி போடுறது. இந்த பிரசாந்த் ஒருத்தர் இருக்காரு, வீட்டை போய் பிரியாணி சாப்பிட்டாரு. அடுத்தது கோல்ட் காயின் கொடுக்கறதுன்றது பெரிய பெரிய பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கோல்ட் காயின் கொடுக்கறது. என்னத்துக்கு? லஞ்சம். நான் என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்க கூடாது, என்ன பற்றி பெருமையா சொல்லணும், அதுக்கு தான் கொடுக்குற லஞ்சம். அந்த கூட்டம் வந்து தலைவரை அபியூஸ் பண்ணுது.
ஸோ இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்க வேண்டிய விடய மக்களை. முடிஞ்ச உங்க ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவது விடயம், நடிகர் விஜய் நடிகராகவே இருந்திருக்கலாம். இவர் வராம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னா இத்தனை உயிர்கள் போயிருக்காது. இப்ப கணக்கு 41 நினைக்கிறேன். அதுல ஒரு பெண் போலீஸும் வந்து இறந்திருக்காங்க. கை குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள், ஒரு கற்பிணிக்கும் அடிபட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாமே யாரு காரணம்னா விஜயோட நேரத்தை மதிக்காதது. நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையில உருப்பட மாட்டான். சரியா? ஒரு டிசிப்ளின் இருக்கிறவனுக்கு அந்த நேரத்தோட அருமை தெரியும். அதுவும் இவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு இவர் ஒரு கட்சியில ஒரு மக்களுக்கு சேவை செய்ய போற, இந்த நேரத்துக்கு வருவேன் சொல்லி 7 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம், அதுக்கப்புறம் வாராரு. வரைக்குள்ள பிந்தி வாராரு. அங்க அவ்வளவு கொளுத்துற வெயில், அந்த வெக்க, அந்த நெரிசல், நேரம் போக போக மக்களோட கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகரிக்குது, நெரிசல் அதிகரிக்குது. மக்களுக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அவங்களோட உடல்நிலை மாறுது. அதுக்கப்புறம் இவர் வாராரு நேரம் தாழ்த்தி. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த செய்தி பல இடங்கள்ல போகுது. வேலை முடிச்சு வந்தவங்க, விளையாடி போட்டு வந்தவங்க, வேற ஊர்ல இருந்து வந்தவங்க, அவங்களும் இதுக்குள்ள வர்றாங்க. இங்கால வாடி போய் ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு, அங்கால ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கூட்டம் வருது. அப்ப எப்படி இருக்கும்? இவங்களோட உடல்நிலை என்ன, புதுசா வரவங்களோட உடல்நிலை என்ன? அப்ப இவர் பேசைக்குள்ள அப்படியே தலைவா தலைவா அப்படின்னு கத்துதுகள், விஜய் விஜய் எண்ணுதுகள், 2026 தலைவா தலைவா எண்ணுதுகள். அப்ப இந்த எல்லாத்துக்கும் காரணம் இவர் பிந்தி வந்தது. இவர் பிந்தி வந்தபடியாத்தான் ஒரு 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 60,000 பேர் கூடினது. இதுதான் இவருக்கு வேணும். அப்பதானே வீடியோ எடுத்து போட்டு மாஸ் பாத்தியா அப்படின்ற மாதிரி. இவர் பிந்தி வர இன்னொரு காரணம் என்னன்னா, வெளியூர்ல இருந்து வர்றவனுங்க அங்க அந்த கூட்டத்தில் இந்த 30 விதமான நபர்கள் வெளியூர்ல வந்தவங்க. அப்போ வெளியூர்ல இருந்து ஒருத்தன் வர்றான், பஸ்ஸை பிடிச்சு வர்றான், பைக்ல வர்றான், கார்ல வர்றான்னா அவனுக்கு டைம் எடுக்கும் இல்ல. அப்ப இவர் இன்னும் வரையிலன்னா அவங்களுக்கு ஒரு இதாகும் இல்ல, ட்ரிகர் ஆகும் இல்ல, ஒரு டீஸ் பண்றாரு. அப்ப இவர் இன்னும் வரையில, சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு அவன் வர்றான். இவர் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்க வேலை முடிச்சுட்டு வந்தவங்களும் எல்லாரும் வர்றாங்க. ஆனா இவருக்காக இவர் சொன்ன டயத்துக்கு முதல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முதல் 1 மணி நேரத்துக்கு முதல் வந்த கூட்ட மக்களோட உடம்புல எனர்ஜியும் இல்ல, வாடி போயாச்சு, சாப்பாடும் இல்ல. அப்ப இந்த கூட்டம் அப்படியே நெரிச்சு எல்லாமே நடக்குது. இதுக்கு காரணம் விஜய் வேணும்னே தான் பிந்தி வந்தாரு, தன்னுடைய மாசுக்காக, தன்னுடைய செல்ஃபிஷ்னஸுக்காக. சரி, அப்படி வந்தாரு. அதுக்கப்புறம் முந்திக்கிட்டு ஓடுறாரு. அந்த கூட்டத்துல அவர் இருக்கைக்குள்ளேயே ஒரு 8 பேர்கிட்ட ஏதோ நடந்துட்டு, அது வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். தெரிஞ்சோன்னு அவரோட இருக்கிற கைகுலிகள் வந்து சொல்ல ஓடுறாரு, திரும்பி ஓடுறாரு. உண்மையான தலைவனை விடு, உண்மையான மனிதன் என்ன பண்ணிருப்பான்? அங்க நின்றுப்பான், உள்ளுக்குள்ள இறங்காட்டியும் அந்த மேடையில நின்றுப்பான். இந்த ஆள் முதல் ஆளா ஓடுது. ஓடி போய் பிளேன்ல கார்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகுது. அங்க ஏர்போர்ட்ல போய் நிருபர்கள் கேட்கக்குள்ள ஒரு கேள்வியுமே இல்லை, அப்படியே ஓடுது. அதுக்கப்புறம் தன்னோட வீடு இருக்கிற இடத்துல பிளைட்ல இறங்கக்குள்ள, சென்னையில இறங்கக்குள்ள அங்க இருக்கிறவங்களோட சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. கை இப்படி 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 கை காட்டுறாரு. மனிதன், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மனிதர்கள் வரைக்கும் யாருக்குமே அந்த ஒரு சிரிப்பும் வராது, அப்படி ஒரு செயல் செஞ்சிருக்க மாட்டாங்க. பத்திரிகை நிருபர்களுக்கு உனக்கு கேள்வி கேட்கக்குள்ள நீ ஏன் ஓடின, இப்ப நீ ஏன் இப்படி இப்படி செல்வி கொடுக்குற, அது தெரிஞ்ச முன்னால எப்படி பண்ண முடியுது? பக்கா ஃபேக்கியா. சரியா? இது சத்தியமா எனக்கு விஜயோட அந்த வீடியோ பார்த்தோன்னே வெறுத்து போச்சு. இப்படிப்பட்டவருக்கு ரசிகராக இருக்கிறவங்க அவங்கள அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான். அது எதுவா இருந்தாலும் சரி. படத்துல டைரக்டர் சொல்றத இவர் பேசுறாரு, அதனாலதான் ஹீரோவா தெரியாது. ஆனா நிஜத்திலையும் இவருக்கு நாட்டு நடப்பும் தெரியாது, என்ன பண்ணணும்னே தெரியாது. அதுவும் கூட தான் எழுதி கொடுக்கணும். அவரோட ஸ்பீச்சை பார்த்தாலே தெரியும். இது இப்ப எனக்கு எப்படி கோபம் வருதோ அது போலதான் பல மக்களுக்கு, உலகெங்கும் இருக்கிறவங்களுக்கு பார்க்க கோபம் வருது. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ரீதியில விஜய் பண்ண தவறு இத்தனை உயிரிழப்புக்கு காரணம் விஜய் தான் முதல் காரணம், விஜயை கைது செய் அப்படின்னு பல மக்கள் குரலை கொடுக்குறாங்க. குரல் கொடுக்கிற எல்லாருக்கு எதிராகவும் இந்த விஜய்க்கு பின்னால சுத்துறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அசிங்கப்படுத்துறது, அவங்கள மிரட்டுறது, அவங்களோட போட்டோ எடுத்து மாப்பிங் பண்றது, இப்படியான விடயங்களை பண்றாங்க. அதிலும் எனக்கு தெரிஞ்ச தங்கச்சிகள்,
ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில சகோதரிகள் ஒரு ஆசிரியர் அவங்களோட படத்தை எடுத்து வேற மாதிரி மாப்பிங் பண்ணி போட்டு இந்த கமெண்ட்டை நீ டெலீட் பண்ணி இனிமேல் நீ இதை பேசக்கூடாதுன்னு விஜய் கூட இதெல்லாம் ரவுடிகள் புரட்சிகள் தானே பண்ணோம் அதுகள் வந்து பண்ணுதுகள். அதுல சிலது விஜய்க்கு பக்கத்துல நின்றுக்க மாதிரி டிவிக்கு விஜய் இது ஒரு பேரை போட்டுட்டு அதுகள் வந்து அபியூஸ் பண்ணுது. ஓவியா மேம் அவர்கள் சரியான ஒரு போஸ்ட் போட்டாங்க, அரெஸ்ட் விஜய் என்ன. அப்ப ஓவியா மேம கைது செய்துகள், அந்த ஓவியா மேம அபியூஸ் பண்ணுதுகள். அந்த அபியூஸ் பண்ற நபர்கள் எப்படி அந்த கொண்டு போறாங்கன்னா இந்த விஜயோட நின்று போட்டோ எடுத்திருப்பானுங்கல்ல, அதாவது அந்த கட்சியில மெம்பரா இருக்கிறோம் அந்த பதவியில இருக்கிற அவனுங்க அதுக்கு கீழே இருப்பானுங்க அந்த பொடி பசங்க. அப்ப அவங்க பேச்சஸ்ல வச்சு ஓவியாவை டார்கெட் பண்றது, நீ அப்படி நடிச்சா இப்படி நடிச்சா நீ பேசலாமா அப்படின்ற மாதிரி. சோ இவனுங்க தான் தூண்டி வைக்கிறானுங்க இந்த பொறுக்கித்தனத்தை ரவுடித்தனத்தை. அதாவது இவர் பண்ண விடயத்தை யாருமே பேசக்கூடாது, வாயை மூடிக்கொண்டு இருக்கணும். அப்படி பேசினா இப்படி அபியூஸ் பண்ணுவாங்களாம். இன்னொரு பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மக்களுக்கு இறந்தவர்களுக்காக அவருடைய அனுதாபத்தை தெரிவிச்சாரு, ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்காக மன்றாட தெரிவிச்சாரு. அதுக்கு கீழே வந்து அபியூஸ் பண்ணுவார், இவரே இதை பேசணும் இவரும் பேசக்கூடாதுன்னு. அப்போ ஒரு ஆட்சிக்கு வர முதலே கடைசி வரைக்கும் வரப்போறதும் இல்லை ஒன்றுமே இல்லை, அது கனவு. அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இவரால் ஒரு பதவியும் இவருக்கு கிடைக்காது. அப்ப ஆனா வர முதலே இப்படி ஒரு அபியூஸ் பண்ற ஒரு கூட்டம், சாதாரண மக்கள்ல இருந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே மிரட்டுற ஒரு கூட்டம், இவனுங்க எல்லாம் வந்தா கடைசி வரைக்கும் வர மாட்டானுங்க. மக்களை தெரிஞ்சு கொள்ளுங்க சரிங்களா. மிக வேதனையா இருந்துச்சு இந்த நடவடிக்கையை பார்க்கக்குள்ள. நான் மனுஷன் உழைச்சி சோறு சாப்பிட்றவன், அப்ப என்னோட தொழில் இது, பேச வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி பேசாத எனக்கு தூக்கம் வராது, நான் வந்து பேசியிருக்கேன். அதே நேரத்தில் இப்ப ஓவியா மேமையே இதுகள் மிரட்டுற கூட்டம்னா சாதாரண பெண்கள் இப்போ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு விடயத்தை சொல்லக்குள்ள ஒரு விடயத்தோட 4-5 பேரோட பேசக்குள்ள ரோட்ல இல்ல ஒரு பொது இடங்கள்ல இப்படியான ரவுடிகள் காதுல பட்ட இந்த ரவுடிகள் என்ன பண்ணும்? எதுவுமே பண்ணு. என்னோட குரலை நான் கொடுத்திருக்கேன் சரிங்களா. அந்த வீடியோக்கள் விஜய் சிரிச்ச வீடியோக்கள் அது கண்ணில் பட்டுச்சுன்னா பல இடங்களில் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. நன்றி.